அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி. அவர்களுடைய ஆதரவாளர்கள் உலகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கிளை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களும் உலகம் முழுமைக்கும் இருக்காங்க. அவர்களால் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டேன் என்று திருச்சியினுடைய கண்காணிப்பாளர் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக சண்டிகரில் நடந்த இந்தியா முழுமைக்கும் உள்ள ஐபிஎஸ் ஆபீசர்கள் கலந்து கொண்ட ஒரு உள்ளரங்கு கருத்தரங்களை பேசியிருப்பது இப்பொழுது வைரலாக மாறியிருக்கிறது. எதற்காக திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அந்த கருத்தை பதிவு பண்ணாரு, இதனுடைய பின்னணி என்ன, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு கருத்தரங்கம், ஒரு மாநாடு சண்டிகரில் நடைபெறுது. இதில் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட் ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஜி, டிஐஜி இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பேர் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதில் திரு வருண்குமார் ஐபிஎஸ்கள் பேசிய ஒரு 3 நிமிட காணொலி மட்டும் சமூக வலைதளங்களில், குறிப்பாக ஏபிபி நாடு அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகத்தில் வெளிவந்தது. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி என்று வருண்குமார் ஐபிஎஸ் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வெளிவருது. சரி, வடநாட்டு ஊடகங்களில் வேற ஏதாவது ஊடகங்களில் வெளிவந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதில் திரு வருண்குமார் ஐபிஎஸோடு மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்துருக்காங்க. அவங்க பேசின பேச்சு ஏதாவது வெளிவந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசிய பேச்சு மட்டும்தான் ஊடகங்களில் வெளிவந்தது. தமிழ்நாட்டிலிருந்து வேற ஏதோ ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டாங்களா அப்படின்னா அதுவும் தெரியலை. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு கிரேட் இருக்கா? இந்த கருத்தரங்களை, இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு எதுவும் ஒரு சில தகுதிகள், சில அடிப்படை கட்டமைப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது ஒரு உள்ளரங்கு கருத்தரங்கம். இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய சைபர் குற்றங்களை, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய குற்றங்களை, ஆன்லைன் சீட்டிங்கை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதா இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம். அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது ஒரு திறந்த வெளி அழைப்பு. இதில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதன் அடிப்படையில் அவரும் இதில் கலந்து கொள்ள விட்டார். திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எடுத்து பேசிய டாபிக் என்ன அப்படின்னா, இணையதள பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் மீதுள்ள சவால்கள் அப்படிங்கிறத அவர் பேசிய டாபிக். அதில் பேசும்போது தான் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு பெங்களூர் சென்னை ஹைவேஸில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டு, மர்டர் பண்ணப்பட்டு இறந்து விட்டதாக ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நபர் பின்னணியில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் ஒரு தமிழ் சாவனிஸ்ட், ஒரு தமிழ் பிரிவினைவாத கட்சியை சார்ந்தவர். அது நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி ஆதரவாளர்களோடு தொடர்புல இருக்காங்க. அதே போல உலகம் முழுமைக்கும் இவங்களுக்கு கிளைகள் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இவங்களுக்கு ஆதரவாளர் இருக்காங்க. நான் அந்த நபரை கைது பண்ணதுனால நான் கடுமையான தாக்குதல், இணைய வழி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன். அதற்கு பிறகு நான் வேறொரு மாவட்டத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு அங்கும் நான் வேறு ஒரு எஃப்ஐஆர்ல இன்னொருத்தரை கைது பண்ணேன். அவரும் அந்த கட்சியை சார்ந்ததுனால தொடர்ச்சியா என்னை பற்றியும், என் மனைவியை பற்றியும், என் குழந்தைகளை பற்றியும் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க. 2 எஸ்பி நாங்க 2 பேருமே இந்த இணையவழி குற்றங்களால, சைபர் குற்றங்களால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான நபர்களை அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு இன்னும் கூடுதலான சட்டங்கள் தேவைப்படுது. அதே போல நீதிமன்றத்தில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். 3 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றம் இதுக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னைக்கு ட்விட்டரும், ஃபேஸ்புக்கும், இன்ஸ்டாகிராமும் இதுக்கு சரியான பதில் தரல. இது எனக்கு மன உளைச்சல் கொடுத்தது அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்திருக்கிற செய்தி. Chennai Bangalore highway, there was a law and order problem. A person puts out a tweet saying 9 women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil. We effect an arrest. We find out who's behind it. He belongs to a Tamil chauvinist organization called Naam Tamizhar Katchi. They have roots all over the world. They have sympathizers all over the world. They have elements borrowed from the banned LTT organization. So they start attacking me for effecting that arrest. இதில் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி. அவர் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர் தொடர்பு இருக்காரு. உலகம் முழுமைக்கும் கிளைகள் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் அவங்களுக்கான ஆதரவாளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரு எஸ்பி வருண்குமார் சொல்லியிருக்காரு. அவர் முற்பட்டதும், அவர் சொன்ன செய்தியும் உண்மையா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்குற பொழுது, அவர் சென்னை பெங்களூர் ஹைவேஸில் 9 பெண்கள் இறந்து போய்விட்டதாக, அதாவது 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டதாக, மர்டர் பண்ணிவிட்டதாக
ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, அந்த வீடியோக்கு பின்னணியில் ஒருத்தர் இருந்தார், அவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்னு சொல்கிறார் இல்லையா, அவர் யாரை சொல்ல வர்றார் அப்படின்னா என்னை தான் சொல்ல வர்றாரு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 9 பேர் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது எஃப்ஐஆரா? 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஃபாக்ஸ்கான் அந்த நிறுவனத்தில் பணி செய்த ஊழியர்களுக்கு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டு 9 பெண்கள் பாதிக்கப்பட்டு அவங்க மரணம் அடைந்ததாக சொல்லி சமூக ஊடகங்களில், பொது ஊடகங்களில் செய்தி வெளிவருது. 16ஆம் தேதி போராட்டம், 17, 18 போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் போராடுறாங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 250 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. 9 பேர் நிலைமை என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லி செய்தி ஊடகங்கள் வெளிவந்த செய்தியை நான் வெளியிடுறேன். நான் என்னுடைய சேனலில் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் வதந்தி பரப்பிட்டாரு சாட்டை துறைமுறைன்னு சொல்லி ஊடகத்தில் வந்த செய்தியை பேசியதற்காக பாளையங்கோட்டையிலிருந்து வந்து கண்டிஷன் பையில் கையெழுத்து போட்டு தஞ்சாவூர் சைபர் கிரைமில் காலையில் கண்டிஷன் பையில் கையெழுத்து போட்டு நான் ஆஃபீஸில் உட்காந்து 1:30 மணிக்கு கைது செய்யப்பட்டு, எதுக்கு கைது செய்கிறோம், எங்கே கொண்டு போகிறாங்க எதுவுமே தெரியாது. 7:30 மணிக்கு தான் சொல்கிறாங்க திருவள்ளூரில் உங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கு. எதுக்காகன்னு கேட்கும்போது தான் ஃபாக்ஸ்கானுக்காகன்னு சொல்கிறாங்க. அதில் எதுவுமே தப்பாக பேசலையே, தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை தானே வச்சிருந்தேன்னு சொல்கிறேன். இல்லை, அதில் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்படுது. நேராக திருவள்ளூர் கொண்டு போகிறாங்க. போகிற வழியில் என்னுடைய 2 அலைபேசி, அப்பவும் OnePlus ஐஃபோன் 2 அலைபேசி பறிக்கப்படுது. அதுக்கப்புறம் கொண்டு போய் எஃப்ஐஆர் போடுறாங்க. ரிமாண்ட் செய்யப்படுறேன் திருவள்ளூர் கிளை சிறையில். அதுக்கப்புறம் நடந்து எல்லாருக்குமே தெரியும், குண்ட சட்டம் போட்டுப்பட்டு 230 நாட்கள் புழல் ஜெயிலில் இருக்கேன். இந்த நேரத்தில் என்னுடைய அலைபேசியிலிருந்து உரையாடல்கள், என் அலைபேசியில் பதிவு தனிப்பட்ட புகைப்படங்கள் வெளியே வருது. அது எங்கேருந்து வருது? திமுகவோட ஐடி விங்கிலிருந்து வெளியே வருது. இது குறித்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நான் ஒரு புகார் கொடுக்குறேன். சிறைக்குள்ள இருந்தே திருவள்ளூர் நீதிபதிக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறேன். என்னுடைய தனிப்பட்ட தகவல்கள் என்னுடைய அலைபேசியின் வாயிலாக வெளியே வந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் தான் என்னுடைய அலைபேசி ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. உடனடியாக நீதிமன்றம் இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த ஆடியோக்கள் வெளிவருவது நிறுத்தப்படுகிறது. ஆனால் திருவள்ளூர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு எனக்கான அதிகாரம் இல்லை, நீங்கள் ஒன்று ஹைகோர்ட்டுக்கு போங்க, இல்லை காவல்துறையில் உயர் அதிகாரியில் புகார் கொடுத்துருவாங்க. நான் சிறையில் இருக்கேன், அன்னைக்கு சரியான நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்படலை, அப்படியே அலைபேசிகளும் வாங்கப்படாமல் அப்படி இருக்கு. இப்போ வருண்குமார் ஐபிஎஸ்கள் சொல்ல வந்த செய்திக்கு என்னன்னா, அந்த வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வீடியோ போட்டாரு, அவருடைய பின்னணியில் இருந்த ஒருத்தரை நான் கைது பண்ணேன்னு சொல்றாரு. A person puts out a tweet saying 9 women have been murdered and their body disposed. He puts out a video and the video is uploaded from a foreign soil and the video is uploaded from a foreign soil and the video is uploaded from a foreign soil. வெளிநாட்டில் இருந்தால் வீடியோ போடல, வீடியோ என் சேனலில் தான் ரிலீஸ் ஆச்சு. வீடியோ போட்டது நான் தான், கைது பண்ணது என்ன தான். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வீடியோ போட்டுன்னு சொல்லி உண்மைக்கு புறமான செய்தியை எப்படி ஒரு கண்காணிப்பாளர் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா வெளிநாட்டில் இருந்த நபர் மீது எந்த வழக்கம் இல்லை, யாரு மேலும் இல்லையே. வீடியோ போட்டதே நான் தானே, என் மேலே தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 2வது நான் திருச்சி மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டேங்கிறாரு. அந்த என்னை கைது செய்ய பொழுது வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களோ சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு கூட போடலை, ஒரு வார்த்தை கூட எழுதலை. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய டியூட்டியை பார்க்குறாரு, அரசாங்கம் கைது பண்ண சொல்லுது, அவர் கைது பண்ணுறாரு அப்படின்னு தான் நாம் தமிழ் கட்சி அதை கடந்து போனது. காவல்துறை அதிகாரிகளை திட்டுவதோ விமர்சனம் செய்வதோ ஒரு கட்சிக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க. அவர் மீது நம்ம புகார் கூட கொடுக்கல. என்னுடைய அலைபேசி வேணும் தான் கட்டமே ஒழிய வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி தான் அந்த ஆடியோ எடுத்து வெளியிட்டார்னு சொல்லி நம்ம எந்த இடத்தையும் குற்றம் சாட்டவே இல்லை. இப்போ இது முடிஞ்சிருது. அப்பவும் எழுதுனதா, அப்போதாவது திருவள்ளூரில் கைது செய்யப்பட்ட பொழுது கைது செய்ததுக்காகவே என்னை அவதூறு பரப்பினார்கள் என்று சண்டிகர் நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் திரு வருண்குமார் ஐபிஎஸ் பேசுகிறாரு. அப்படி எதுவுமே நடக்கலை. 2வது, நான் வேறொரு மாவட்டத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டேன். அந்த மாவட்டத்தில் இன்னொரு வழக்கில் இன்னொருத்தரை கைது பண்ணுங்கிறாரு. திருவள்ளூரில் யாரை கைது பண்ணாரோ அதே நபரை தான் இங்கேயும் கைது பண்ணார், அதே நபர் தான் நானும். Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we are arrested. Continuously they attack us. திருவள்ளூரில் இருந்து கைது பண்ண பாக்ஸ்கானில் கைது பண்ணுறாரு. 2வது முறை 2024 ஜூலை மாதம் 11ஆம் தேதி விக்கிரவாண்டியில் பேசியதற்காக, விக்கிரவாண்டியில் பாடல் பாடியதற்காக திருச்சி சைபர் கிரைம் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு தென்காசிலிருந்து என்ன கைது பண்ணிட்டு வராங்க. அப்போ இன்னொருத்தரை கைது பண்ண அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் எப்படி கைது பண்ணார்? என்னைத்தான் கைது பண்ணார். அப்போ அதையும் மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? சரி, கைது பண்ணீங்க. கைது பண்ணிட்டு வரும்பொழுது ஆசையாக வாங்கி என்னுடைய வாகனம் லாரியை வச்சு உடைக்கப்பட்டது. காவல்துறை கைது செய்கிற பொழுது காவல்துறையின் வாகனத்தை அழைச்சிட்டு வரணும், இது விதி.
அவர் எந்த காரில் வந்தாலும் அந்த காரில் ஏற்றக்கூடாது, அந்த காரை ஒன்று நிப்பாட்டணும், டிரைவரை போட்டு அனுப்பிச்சி விடணும், இல்லை காவல்துறையை வந்து அங்கே தெரிஞ்ச நபர்கிட்ட வழக்கறிஞரை ஒப்படைக்கணும். அந்த கைதின் போது எனக்கு அரசாணை அழைப்பாணை கொடுக்கப்படலை, அந்த கைதுக்கான எஃப்ஐஆர் கொடுக்கப்படலை, என்னுடைய வீட்டுக்கோ வழக்கறிஞரோ தெரிவிக்கப்படலை, சட்டவிரோதமான கைது நடந்தது, கொண்டு வந்து திருச்சி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வழக்குன்னு தெரியும், எதுக்காக வழக்குன்னு தெரியும், விக்ரவாண்டி இந்த பாட்டுக்கா அப்படின்னு. அப்பவும் கைது பண்ணுறாங்க, திருப்பியும் 2 அலைபேசி பறிக்கப்படுது. அன்றைக்கு அந்த கைது நீதிமன்ற காவல் தேவையில்லை என்று திருச்சி நீதிபதி அவர்கள் வந்து விடுதலை பண்ணுறாரு. இது நீதிமன்ற காவல் தேவையில்லை, இது ஒன்றும் SC/ST ஆக்டில் வராது, அவர் வந்து திட்டமிட்டு இந்த பாடலை பாடலை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட பக்கங்களில் இந்த ரிமாண்ட் ரிஜெக்ஷன் பிணை வந்து அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் தேவையில்லை என்று சொல்லி திருச்சி நீதிமன்ற நீதிபதி திரு சுவாமிநாதன் அவர்கள் மிக தெளிவான ஒரு ரிமாண்ட் ரிஜெக்ஷன் ஆர்டர், ஒரு இந்த நீதிமன்ற காவல் தேவையில்லை அப்படிங்கிற உத்தரவை ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போயிட்டு நம்ம ஒரு SC/ST ஆக்டுக்கு ஒரு ஸ்டே வாங்குகிறோம், ஸ்டே வாங்கிட்டு இதில் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேவும் கிட்டத்தட்ட 24 பக்கத்துக்கு வருது. அதுலேயும் புகழேந்தி அவர்கள் வந்து மிக தெளிவாக இல்லை SC/ST ஆக்டு பொருந்தாதுங்கிறாரு. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய அலைபேசியிலிருந்து தனிப்பட்ட உரையாடல்கள் வெட்டி ஒட்டி திமுகவுடைய IT விங் பொறுப்பாளர் மூலியமாக சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மூலியமாக வெளிவருது. எப்படி வெளிவந்தது? இதற்கு திருச்சி IG அவர்களிடத்தில், சென்னை TGP கிட்ட, மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய என்னை ரிமாண்ட் செய்ய முடியாதுன்னு சொன்ன நீதிபதிகள்கிட்ட நாம் புகார் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம். அதுக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய திருச்சி SP வருண்குமார் அவர்கள் என்னை நேரடியாக கைது பண்ணல, ஆனால் திருச்சி சைபர் கிரைம் அவருடைய கட்டுப்பாட்டில் வருது. அவருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய சைபர் கிரைமில் பறிக்கப்பட்ட என்னுடைய அலைபேசியில் இருந்த உரையாடல்கள் எப்படி வந்தது? இதுதானே ஆன்லைன், இதுதானே சைபர் குற்றம். எனக்கு எதிராகவே எனக்கே நடந்திருக்காது. இப்போ நீங்கள் வந்து எதற்கு சைபர் குற்றங்களை களைவது எப்படி, இணையதள பாதுகாப்பு எப்படி அப்படின்னு திரு வருண்குமார் IPS வந்து பேச போயிருக்காங்க. அது திருச்சி SP வருண்குமார் IPS உடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய சைபர் கிரைம்லே எனக்கு நடந்திருக்கிறத, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? இதுவரைக்கும் கொடுத்த புகார்களுக்கு என்ன பதில் இருக்கிறது? கிட்டத்தட்ட 25-30 ஆடியோக்கள் வெளிவந்திருக்கிறது, 150 ஆடியோக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆடியோக்கள் ஒரு தனி மனிதனுடைய அலைபேசி எடுத்து அதில் இருக்கக்கூடிய உரையாடல்களை வெட்டி ஒட்டி உங்கள் கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்ட அலைபேசி, அந்த அலைபேசியினுடைய உரையாடல் தனிப்பட்ட புகைப்படங்கள் எப்படி வெளியே வந்தது என்று என்றைக்காவது நீங்கள் ஆய்வு செய்தது உண்டா? அது குறித்து விசாரித்தது உண்டா? அவ என்ன, நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை தனிப்பட்ட பகையாக திரு SP வருண்குமார் பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது வருது. ஏன்னா இந்த மாநாட்டில், இந்த கான்ஃபரன்ஸில் தமிழ்நாட்டில் சைபர் குற்றங்கள் எவ்வளவோ நடைபெறுது, இந்த சைபர் குற்றங்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு திரு SP வருண்குமார் அவர்கள் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. தமிழ்நாட்டில் வட இந்தியாவிலேருந்து வந்து நிறைய ஆன்லைன் சீட்டிங் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஃப்ராட் நடைபெறுது, ஆன்லைன் ரம்மி மூலமாக ஏமாற்றப்படுறாங்க, ஆன்லைன் செக்ஸ் ஸ்கேம் நடைபெறுகிறது, இந்த கிரிப்டோ கரன்சி இது மூலமாக பணம் வந்து ஆன்லைனில் ஏமாற்றப்படுறாங்க, இது போன்ற குற்றங்களை எப்படி தடுப்பது என்று பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா தெரியலை. சரி, இந்த ஆன்லைன் மூலமாக பணத்தை வாங்குவது மட்டுமின்றி நிறைய பேருக்கு த்ரெட்டன் பண்ணுறாங்க, லைஃப் த்ரெட்டன் கொடுக்குறாங்க, இவர்களை எப்படி கண்டுபிடிப்பது, இவர்களுக்கு உலகம் முழுக்க நெட்வொர்க் இருக்க அப்படிங்கிறத பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தெரியல. இணையதளங்களில் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் எழுதக்கூடிய ஒரு கும்பல் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்களுக்கெல்லாம் எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது, நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து பேசியிருக்காங்களா? இல்லை. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மார்பிங் பண்ணி புகைப்படங்களை எடிட் பண்ணி தலைவர்கள் குறித்தும் தனி நபர்கள் குறித்தும் எத்தனையோ வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் உலாவுறது. இதை எப்படி நீக்குவது? இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ட்விட்டரில், எக்ஸ் தளங்களில் இல்லை வந்து AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனிநபருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குறாங்க. இந்த AI தொழில்நுட்பத்துக்கு எதிராக நாம் எப்படி வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்பை வந்து அணுகுவது, இந்த தனிநபர் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது என்பது குறித்து மரியாதைக்குரிய திரு SP வருண்குமார் அவர்கள் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய மனைவி குறித்தும் தன்னுடைய பிள்ளைகள் குறித்தும் சில பேர் வந்து பதிவு செய்தார்கள். அது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். என்னை கைது செய்ததுனால அவர்கள் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திரு வருண்குமார் IPS சொல்றாரு. கைது செய்ததனால் ரியாக்ட் பண்ணாங்களா, ரியாக்ட் பண்ணியவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களா, நாம் தமிழர் கட்சியுடைய IT விங்கை சார்ந்தவர்களா, நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்களா? இல்லை. அவர்கள் ஃபேக் ஐடியின் மூலமாக முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத நபர்கள் தங்களுடைய பக்கங்களில்
திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் குறித்தும் அவருடைய மனைவி குறித்தும் எழுதியதாக அவர் குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அப்படி எழுதக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி ஒரு அறிக்கை விட்டது. நானும் திருமதி வண்டிதா பாண்டே அவர்கள் குறித்து தனிப்பட்ட முறையில் யாரும் எழுதக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவே நான் ஒரு அறிக்கை விட்டிருந்தேன். நாம் தமிழர் கட்சி அப்படி யாராவது இப்போ எழுதியிருந்தா உடனடியாக கட்சியை விட்டு அவங்க நீக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கும் அபிஷியலாக அறிவித்திருந்தது. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டமைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்ற தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, மக்கள் அரசியல்ல மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பெண்களை அதிக மதிக்கக்கூடிய கட்சி, பெண்களுக்கு சரிசமமாக வாய்ப்புகளை வழங்கக்கூடிய கட்சி, பெண்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி எப்படி ஒரு பெண் அதிகாரியை பொது வழியில் எழுதுவதற்கு சம்மதிக்கும்? அப்போ திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி மீதான களங்கத்தை உருவாக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு அவப்பேரை உருவாக்கணும் என்று சொல்லி சில பேர் சமூக வலைதளங்களில் எழுதுறாங்க. எழுதின ஃபேக் ஐடி கிட்ட 46 ஃபேக் ஐடி, அதில் 3-4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. மற்ற அத்தனை பேரையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி திரு எஸ்பி வருண்குமார் அவர்களை சொல்றாரு. அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தரை நாம் தமிழர் கட்சி என்று எப்படி கிளைம் செய்ய முடியும்? அந்த கைது பண்ணதுக்காக ஆபாச தாக்குதல் அப்படிங்கிறத மட்டும்தான் திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கைது பண்ண பிறகு என்ன நடந்துச்சு? கைது பண்ண பிறகு 2021 2 அலைபேசி பறிக்கப்பட்டு அதில் இந்த தனிப்பட்ட உரையாடல் வெளிவந்துச்சு. அந்த குற்றங்களை இதுவரைக்கும் திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் கண்டுபிடிக்கலையே. 2024 இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்த ஒரு பாடலை பாடியதற்காக கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்ற காவல் தேவையில்லை என்று சொன்ன பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் அவருடைய உரையாடல்கள், ஸ்கிரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப்பில் பேசி சேட்டு முதற்கொண்டும் வெளியே வருது என்றால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இடத்துலேருந்து எப்படி வெளிவருது? இந்த ஆன்லைன் குற்றத்தை தடுப்பது எப்படி? என் ஃபோன்லேருந்து நானே வெளியிட்டேன்னா என் ஃபோனு உங்கள் கஸ்டடிக்கு போயிடுச்சு, உங்களுடைய சைபர் கேமுடைய கஸ்டடிக்கு போயிடுச்சு. அதில் யார் வெளியிட்டு வெளியிட்டா? இல்லை திமுக ஐடி விங்லேருந்து களவாண்டு போயிட்டாங்களா? என்னென்ன தெரியலையே. அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்பது? அதற்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் என்னை கைது செஞ்சு இந்த கைது தேவையற்ற கைதுன்னு நீதிமன்றத்தை சொன்னது போலவே அண்ணன் சீமானும் சொல்கிறாரு. இந்த கைது ஒரு தேவையற்ற கைது, பாட்டுக்கெல்லாம் கைது பண்ணுவீங்களா? அந்த பாட்டை நான் பாடினதான் என் தம்பி பாடனா? அப்போ இது வம்படியாக கைது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவராக அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. அவர் ரியாக்ட் பண்ண உடனே இதெல்லாம் மக்கள் அருவருக்கத்தக்க பேச்சு என்று பொது வெளியில் ட்வீட் போட்டது யாரு? இதே திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் தான். பொது வழியில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் பேசிய பேச்சு எடுத்து போட்டு இதுபோல அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிற நபர்களை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பதிவு போடுறாரு. அந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு போடுறாரு. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் உடனே இணைய வழிகளில் நாம் தமிழர் கட்சியுடைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அலைபேசியிலிருந்து உரையாடல் வெளிவருது. கட்சி தலைவரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு அந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் போட்ட உடனே எல்லாரும் கீழே எழுதின உடனே யாரெல்லாம் எழுதுனாங்கன்னோ அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சு உடனடியாக ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கிலையும் சீமானவர்களையும் இடுமானம் கார்த்திக்கும் சாட்டை துறைமுகனையும் சேர்க்கிறாரு. சீமானும் சாட்டை துறைமுகனும் இடுமானம் கார்த்திக்கும் தூண்டுதல் பேரில் இவங்கெல்லாம் எழுதுனாங்கன்னு சொல்லி அந்த தூண்டுதலுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு யூடியூப்லேயோ ஒரு அலைபேசி உரையாடலையோ வாட்ஸ்அப்லையோ இப்படி எஸ்பி வருண்குமார் அவர்களை எழுதுங்கன்னு சொன்னதற்கான ஏதாவது சான்று இருக்கா? இல்லை. அப்படி இல்லாதனால தான் நீதிமன்றம் உடனடியாக அதுக்கு பிணை கொடுக்குறாங்க. இந்த வழக்கு நம்ம திருப்பி குவாஷ் பண்ணுறதுக்காக, வழக்கை ரத்து பண்ணுறதுக்காக நம்ம போயிருக்கோம். அந்த வழக்கு ரத்து வழக்கு நமக்கு பிணை தள்ளி போய் கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த வழக்கு ரத்தாகும். அது ஒரு அப்பட்டமான பொய் வழக்கு. ஆனால் சீமானவர்களோ இடுமானம் கார்த்திகோ நானோ எஸ்பி வருண்குமார் அவர்கள் குறித்தும் ஒரு குடும்பம் குறித்தும் பேசுங்கள் என்று யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. சட்ட ரீதியாக மட்டுமே இதை எதிர்கொள்ளிட்டு இருக்கோம். அப்போ அதுவும் ஒரு பொய் வழக்கு. அப்போ அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி குறித்து திருப்பி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தன்னுடைய வாட்ஸ்அப் பக்கத்தில் வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறாரு. வச்சு திரள்நிதி திருடர்கள், திரள்நிதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், நான் ஒன்றும் திரள்நிதியை வச்சு பிழைப்பு நடத்தலை, நான் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து படித்து வந்தேன், எங்கள் ஊர் குலசாமி சத்தியமாக நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நாம் தமிழர் கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணி திரள்நிதி என்பது அவ்வளோ கேவலமானதா, அவ்வளோ இழிவானதா? மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மக்களிடத்தில் க்ரௌட் ஃபண்டிங் முறையில் உண்டியல் குலுக்கியோ நிதி பெற்றோ அரசியல் செய்வது என்பது உலகம் முழுமைக்கு நடந்து கொண்டிருக்க ஒரு முறை. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வரைக்கும் கலைஞர் கருணாநிதியுடைய நாணயத்தை 100 ரூபா நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது திரள்நிதி இல்லையா? அது தன்னுடைய தொண்டர்கள்ட்ட வசூல் செய்வது இல்லையா? சேலத்தில் நடந்த திமுக மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட பல கோடிக்கு மேலே திமுகவோட தொண்டர்கள்ட்ட திமுக பணம் வசூல் பண்ணியது. பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுங்க என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிச்சைக்காரங்களுக்காக ஒரு பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சை எடுத்து பிச்சைக்காரர்களுக்காக கொடுத்துருக்காரு.
அறிஞர் அண்ணாதுரையுடைய மாநாட்டுக்கு செல்வதற்கு கார் இல்லைன்னு சொல்லி கட்சிக்காரங்கிட்ட கடிதம் எழுதி காருக்கான காசை வாங்கி கார் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் திமுக மாநாடு திமுகவுடைய உறுப்பினர்களும் தொண்டர்களும் தோழர்களும் கொடுக்கக்கூடிய நிதியில தான் நடைபெறுது. அதே போல திமுக தேர்தல் ஃபண்ட் அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க, எலெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லி. அப்பவும் திமுக பண்றாங்க. அப்போ அது திறநிதி பிச்சை, திறநிதி திருட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? திமுக மட்டும் இல்லை, திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், எல்லா கட்சிகளுமே ஒரு ஃபண்டை வந்து வாங்குறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக எலெக்ஷன் பாண்டு மூலியமாக பணம் வாங்கியிருந்தா அது விமர்சனத்துக்குரியது. நாம் தமிழர் கட்சி கார்ப்பரேட் முதலாளிகிட்ட பணம் வாங்கியிருந்தா அது விமர்சனத்துக்குரியது. மக்களிடத்தில் பணம் வாங்குவது எப்படி விமர்சனத்துக்குரியது? ஆனால் அதை இழிவுபடுத்தி அவர் பேசினார். அதற்கு சீமான் அவர்கள் பதிலடி கொடுத்தாரு. உடனடியாக அவர் எக்ஸலத்தை மூடிட்டு வெளியேறினார். இவ்வளவு நடந்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் மறைத்து விட்டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 9 பெண்கள் இறந்து விட்டதாக ஒருத்தர் வீடியோ போட்டார். அந்த வீடியோ போட்டத பின்னணியில் நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழ் பிரிவினைவாத கட்சியை சார்ந்தவர். அவர் ஈழத்தமிழர்களுடைய எல்டிடியுடைய ஆதரவாளர். உலகம் மிக்க மங்கள கிளைகள் இருக்கிறது. அவர்களுடைய குற்றத்தை அடக்கணும் எப்படின்னு தெரியல. அவங்க என் மனைவி பிள்ளையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி மொத்தமாக நடந்த முழு பூசணிக்காக சோத்தில் மறைப்பது போல தன் மீதான அத்தனையற்றையும் மறைத்து விட்டு முழுக்க நாம் தமிழ் கட்சியை வந்து கார்னர் பண்ணணும், இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசியிருப்பதுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியின் மீதான தனிப்பட்ட வெறுப்பு, தனிப்பட்ட கோபம். ஒரு அரசு அதிகாரிக்கு எந்த அரசியல் கட்சியின் மீதும் தனிப்பட்ட வெறுப்போ தனிப்பட்ட ஆதரவோ இருக்கக்கூடாது. ஒரு அரசு அதிகாரி நேரடியாக அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசியல் சார்ந்து இருப்பது போலவே அரசியல் சார்ந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி அரசியல் வெறுப்போடும் நடந்து கொள்ளக்கூடாது. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் கைது செய்யப்படுறேன். என்னுடைய அலைபேசி உரையாடல் வெளியாடுகிறது. அதனால் சீமான் குறித்து சமூக வலைதளங்களில் திரு எஸ்பி வருண்குமார் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராமில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, வாட்ஸ்அப்பில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் என்ற பெயரில் திருப்பதி கண்ணனுங்கிற 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. அவங்க மிக கொடுமையான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பெண் காவலர்களால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆபாச வார்த்தைகளால் எஸ்பியும் அவரை சார்ந்த ஆட்களும் அவர்களை பேசியதாக குற்றம் சுமத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக சண்முகம் என்பவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அவரும் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மான்ங்கிற ஒரு பையன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரும் மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. திருப்பி திருச்சியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மௌலி என்பவர் ஆபரேஷன் அகலி அப்படின்னு ஒரு திருச்சியில் ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதில் கைது செய்யப்படுறாரு. அவர் வீட்டில் ஆயுதங்கள் வச்சிருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டு சுமத்தப்படுகிறது. அவர் ஒரு கை இல்லாதவர். அவர் 1 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி விற்ற காரை அந்த காரை வச்சு அந்த காரில் ஆயுதம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு அவர் மீது புனையப்படுகிறது. அவர் நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்கிட்ட சீமானுடைய எடுத்த புகைப்படம் எல்லாம் வெளியெடுத்து போட்டு அவர் நாம் தமிழர் கட்சி என்பதனாலேயே அவர் மீது ஒரு வன்முறையாளர் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருப்பி அவர் பிணையில் வெளிவரார். அதன் தொடர்ச்சியாக இப்போ சமீபத்தில் ஒரு மன்னச்சனூரில் ஒரு கல்குவாரி எதிர்த்து போராடிய 2 பேர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். கல்குவாரி வேணான்னு போராடுறான், மலையை வெட்டுன்னு போராடுறான். அவர்களுக்கு கல்குவாரியை மிரட்டின என்று சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்ந்த அருணகிரி என்கிற மாநில கொள்கை உறுப்பு செயலாளர் தன்னுடைய சித்தி மகளை ஒருத்தர் வந்து காதலிக்கிறாரு. 2 பேருக்குமான பேசி 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற அதுக்காக பேச போனதுக்காக அந்த பையனை மிரட்டி அடித்து அவனை ஆணுறுப்பில் நெருப்ப வச்சு கொடுத்துனாங்கன்னு சொல்லி ஒரு பொய் வழக்க போடுறாங்க. அப்புறம் 2 குடும்பமும் காம்ப்ரமைஸ் பண்ணி பிரிஞ்சிடறாங்க. அந்த அவர் மீது நாம் தமிழர் கட்சிக்காரர் என்பதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. திருப்பி இப்போ சமீபத்தில் சுதாகர் என்கிற ஒருத்தர் சென்னையை சார்ந்தவர், அவருடைய தங்கச்சி திருச்சியில் இருக்காங்க. அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல தன்னுடைய முதலாளியால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் அவருடைய முதலாளி கைது செய்யப்படுறாரு. அவர் முதலாளி என்ன பண்ணுறாரு, இந்த ஜனனி என்கிற இந்த பெண்ணுடைய அண்ணன்கள் 2 பேர் என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லி சுதாகர் மேலே புகார் கொடுக்குறாரு. சுதாகர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் என்பதனால சுதாகரை கைது பண்ணுறாங்க. 50 லட்ச ரூபா கேட்டு அவர்கிட்ட மிரட்டினாருன்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய் வழக்கில் இப்பொழுது சுதாகர் மீது கூடுதல் வழக்கு. ஒரு இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருந்தாரு, இலங்கை தமிழர் ஆனால் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தான்னு சொல்லி அவர் பழனியை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர். மலையக தமிழராக தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு போனவங்களும் அவங்க அப்பா அம்மா காலத்தில் வேலைக்கு போயிருக்காங்க, திரும்பி வந்துட்டாங்க. இங்கிருந்து அங்கே போய் திருப்பி இங்கே வந்தவரை ஈழத்தமிழர், இலங்கைக்காரரு, அவர் தமிழ்நாட்டில் போலியான பாஸ்போர்ட் வச்சுன்னு சொல்லி ஒரு வழக்கையும் போட்டிருக்காங்க. அப்போது திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னா எந்த விதமான இதுவும் பார்க்காம உடனடியாக வழக்கு போடுங்க அப்படிங்கிற முறை நாம் தமிழர் கட்சி மீதான தனிப்பட்ட வன்மமா இல்லையா? ஆனால் ஒன்று, ஒரு 100க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிற இடத்துல இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து அவங்க வந்திருப்பாங்க, பல்வேறு மொழி பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க.
நாளைக்கு அவங்களும் தமிழ்நாட்டில் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஒரு டிஐஜியாகவோ ஒரு ஐஜியாகவோ பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க. அவங்க மத்தியில் தமிழ்நாட்டிலிருந்து போய் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, தமிழ் சாவனிஸ்டுகள் என்று திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் பதிவு பண்ணார். உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்காக வேலை பார்த்து வந்திருக்காரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒரு தமிழ் சாவனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவங்க உண்மையா இருக்காங்க, இந்த மொழியையும் இந்த மண்ணையும் உயிரா நேசிக்கிறாங்க. பிரிவினைவாதம்னா என்னங்க? எது பிரிவினைவாதம்? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்வது பிரிவினைவாதம் என்றால் ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள். கர்நாடகாவில் காவிரி தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்கிற கன்னடர்களுக்கு, கர்நாடக அரசுக்கு நெய்வேலிருந்து மின்சாரம் கொடுக்காத அப்படின்னு சொல்றது பிரிவினைவாதம்னா ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள். எங்கள் சொந்த சொத்து கச்சத்தீவில் தூக்கி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இந்த அரசுகளுக்கு மத்தியில் கச்சத்தீவை மீட்டெடுக்க போராடுவது பிரிவினைவாதம் என்றால் நாம் பிரிவினைவாதிகள். இந்த நிலத்தில் ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம், பரந்தூர் விமான நிலையம் இது போன்ற நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடுவது பிரிவினைவாதம் என்றால் நாங்கள் பிரிவினைவாதிகள். கேரளாவை மலையாளி ஆளுவது போல, ஆந்திராவை தெலுங்கர் ஆளுவது போல, கர்நாடக மண்ணை கன்னடர் ஆளுவது போல, மராட்டிய மண்ணை மராட்டியர் ஆளுவது போல தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொல்வது பிரிவினைவாதம் என்றால் ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள். இந்த பிரிவினைவாதிகள் என்று எஸ்பி வருண்குமார் சொல்லியிருக்கார் இல்லையா, தமிழ் சாவனிஸ்ட்னு. தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் பிரிவினைவாதிகள் என்று சொல்லப்படுகிற நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் இந்த நிலத்தில் காவிரியில் தண்ணி தரலங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கன்னடரை அழித்ததாக செய்தி உண்டா? இல்லை ஆந்திரா காட்டுக்குள்ளே 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது தெலுங்கர்களை அடித்ததாக செய்தி உண்டா? இல்லை இலங்கையில் 1.5 லட்சம் மக்களை கொண்டுட்டாங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய புத்தப்பிக்கைகளையோ எத்தனையோ இலங்கை சிங்களவர்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு போகிறாங்களே அவங்களை அடித்ததாக, அவங்களை விரட்டியதாக ஏதாவது செய்தி உண்டா? இல்லை முல்லைப்பெரியாரில் தண்ணி தரலங்கிறதுக்காக மலையாளிகளை தமிழர்கள் தாக்கினார்கள், நாம் தமிழ் தாக்கியது என்று ஏதாவது செய்தி உண்டா? இங்கே இருக்கக்கூடிய வடவர்களையோ வடநாட்டை சார்ந்தவர்களையோ, இங்கே வடநாட்டிலேருந்து கஞ்சா விற்கிறாங்க, அப்படின்னு விற்கிறாங்க, வடநாட்டுக்காரர் நிறைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி என்னைக்காவது இவர்களை தாக்கியதாக செய்தி உண்டா? யார் பிரிவினைவாதி? என் தாய்மொழி தமிழ், என் மொழி இருக்கும் பொழுது இந்தி சமஸ்கிருதம் வேண்டாம், திணிக்காதே என்று போராடுவது பிரிவினைவாதம் என்றால் ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள். தஞ்சை பெருவடியார் கோயிலில் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தமிழை நீ வழிபாட்டு மொழியாக மாற்று, கருவறையிலும் கோவில் கலசத்திலும் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக போராடுவது, வழக்கு போட்டு தமிழை மீட்டுக்கொண்டு வருவது பிரிவினைவாதம் என்றால் ஆம், நாங்கள் பிரிவினைவாதிகள். உண்மையிலே திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பெருமைப்படுத்தியிருக்காரு. உண்மையிலே கொள்கை பரப்பு செல்வதாக இருந்து நான் செய்யாதை விட திரு எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஒரு ஓப்பன் கான்ஃபரன்ஸில் 100 பேர் இருக்க இடத்துல போய், அதுவும் சண்டிகரில் வடநாட்டு அதிகாரிகள் மத்தியில் தமிழ் சாவனிஸ்ட் என்று சொன்னதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் உண்மையான கட்சி, நேர்மையான கட்சி என்பதை முழுமையாக பேசிட்டு வந்திருக்காரு. அவர் தான் கோப்பா சேவாக இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வேலை பார்த்துருக்காரு. ஒரே ஒரு வருத்தம் தான், அதில் அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் கட்சியுடைய சின்னத்தையும் காட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வடநாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருக்கும், இந்திய அளவில் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிருக்கும். அதை கொஞ்சம் எஸ்பி வருண்குமார்களும் அடுத்தடுத்த கான்ஃபரன்ஸில் போகும்போது அண்ணன் சீமான் அவர்களுடைய பேர் எப்படி புது சின்னம் வந்துடும், மைக்கு மாதிரி இன்னொரு சின்னம் வரப்போகுது, இப்படி புதிய சின்னம், அந்த சின்னத்தையும் போட்டு காட்டி நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேலை செய்வதாக சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியை இன்னைக்கு ஊடகங்களில் வர வைத்திருக்காரு. ஆனால் சீமான் சொல்வார், என்னை தமிழ் சாவனிஸ்ட்னு சொன்னால், என்னை தமிழ் செப்பரேட்டிஸ்ட்னு சொன்னால், என்னை தமிழ் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் நான் பெருமை அடைவேன். ஏன்னா நான் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன், நான் தமிழை தாய்மொழியாக கொண்டவன், தமிழ் நிலத்துக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்போ நிரூபிக்கும்னா நான் தமிழ் சாவனிஸ்ட்டு, தமிழ் செப்பரேட்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்வதன் மூலமாக தான் எனக்கு இன்னும் பெருமை வரும் அப்படின்னு பல மேடையில் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வருண்குமாரோட அந்த பேச்சை கேட்டுப்பாரு நினைக்கிறேன். சரி, நம்ம அண்ணனுக்கு ஏதாவது பண்ணி விடுவோம், ஏன்னா நம்ம ஒரே ஊருக்காரர், ராமநாதபுரத்துக்காரரு, அவரும் ராமநாதபுரத்துக்காரரு, அதுக்காக கூட ஏதாவது அண்ணனுக்கு பண்ணணுங்கிறதுக்காக அங்கே போய் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல் எவ்வளோ பெருமைப்படுத்திருக்காரு பாருங்களேன். ஒரு பக்கம் அவர் சில தகவல்களை மறைத்தாலும் கூட நிறைய இடத்த பெருமைப்படுத்தி பேசியிருக்காருங்க. தே ஹேவ் ரூட்ஸ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு உலகம் முழுமைக்கும் கிளை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு கவுன்சிலர் இருக்கா, நாம் தமிழர் கட்சிக்கு எம்எல்ஏ இருக்கா, நாம் தமிழர் கட்சிக்கு எம்பி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஓப்பன் கான்ஃபரன்ஸில் நாம் தமிழர் கட்சிக்கு உலகம் முழுமைக்கும் கிளை இருக்கு, தே ஹேவ் ரூட்ஸ் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு இருக்காரு. திமுகனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, அதிமுகனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, பிஜேபி காங்கிரஸ்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி
நாம் தமிழ் கட்சி அமெரிக்கா, நாம் தமிழ் கட்சி லண்டன், நாம் தமிழ் கட்சி பின்லாந்து, நாம் தமிழ் கட்சி ஹாலந்து, நாம் தமிழ் கட்சி சுவிஸ், நாம் தமிழ் கட்சி சைனா, நாம் தமிழர் சிங்கப்பூர், நாம் தமிழர் மலேசியா, நாம் தமிழர் அந்தமான், நாம் தமிழர் என்று உலகம் முழுமைக்கும் 64 நாடுகளில் கிளை இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறது தன்னுடைய ஆய்வுகள் முடிவுகளில் வெளிவந்ததுனால வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் உண்மையிலே நாம் தமிழ் கட்சியை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. அதே போல உலகம் முழுமைக்கும் அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க. திமுக ஆதரவாளர் அதிகபட்சம் எங்கே இருப்பான்? அதிகபட்சம் தமிழ்நாட்டில் இருப்பான், கன்னியாகுமரி ஆரம்பித்து சென்னை வரைக்கும். பிஜேபி ஆதரவாளர் இந்தியாவுக்குள்ளே இருப்பான். ஆனால் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் உலகம் முழுமைக்கும் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தில் அவருக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட். எஸ்பி வருண்குமாரோடைய இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே அண்ணன் சீமான் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? நீ எல்லாம் ஒரு கொள்கை உறுப்பிச்சாளராடா, நீயும் கிட்டத்தட்ட 5 வருஷமாக கொள்கை உறுப்பிச்சாளராக இருக்க, உனக்கு கூட நீ கூட இப்படி பேசுனது இல்லை. இந்தியா இது உலகம் முழுமைக்கும் கிளை இருக்கிறது, உலகம் முழுமைக்கும் ஆதரவாளர் இருக்காங்க, தமிழ் செப்பரேட்டிஸ்ட், இவர்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க, இவர்கள் எல்டிடியோடைய ஆதரவாளர்கள் என்று எவ்வளவு அழகாக பேச இருப்பாங்க. நம்ம கொள்கையை புட்டு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தன்னுடைய ஐபிஎஸ் தொடர்ந்து பிஜேபிக்கு வந்த மாதிரி இது மாதிரி ஆள் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சீமான் வந்து புலங்காயுதம் அடைஞ்சு புல்லரிச்சார். சில பேர் சொன்னாங்க எஸ்பி வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியை குருவிக்கார்ல, நாம் தமிழ் கட்சி குறித்து பேசுறாருல, நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் கைது பண்ணுறாருல, அப்போ அவர் மேலே ஏன் நீங்கள் புகார் கொடுக்கல, ஏன் ஸ்ட்ராங்காக போய் நடவடிக்கை எடுக்கல, ஏன் நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணலன்னு கேட்டாங்க. நாம் தமிழ் கட்சி பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்னு சொல்லி அதானிக்கும் அனில் அகர்வாலுக்கும் அம்பானிக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. பரந்தூரில் என்னை மீறி நீ விமான நிலையம் போடுறான்னு சொல்கிற நாம் தமிழ் கட்சி இங்கே டங்ஸ்டன் சுரங்கம், அனில் அகர்வால் இந்தியாவில் 3வது பெரிய பணக்காரன், அந்த அனில் அகர்வாலோட டங்ஸ்டன் சுரங்கம் முடிஞ்சா அமைச்சு பாடுறான்னு சொல்லி அரிட்டாப்பட்டியில் நின்று நாம் தமிழ் கட்சி போராடிக்கிட்டு இருக்குது, போராட போகுது. இங்கே இருக்கிற ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, 8 வழிச்சாலை, பாரத் மாலா, சாகர் மாலா என்று இந்திய அரசு கொண்டு அத்தனை நாசக்கார திட்டங்களையும் எதிர்த்து மக்களுக்காக களத்தில் நிற்கிற நாம் தமிழ் கட்சி ஒரு கண்காணிப்பாளருக்கு எதிராக போய் புகார் கொடுத்துச்சுன்னா அது தப்பாக இருக்காதா? அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காதா? அப்படிங்கிறதுனால தான் நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் கடந்து போனது. சரி, அவர் என்னமோ அவருடைய பணியை செய்கிறாரு, யாரையோ திருப்திப்படுத்துக்காக அவர் செய்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நாம் தமிழ் கட்சி கடந்து போனது. ஆனால் இந்த முறை நாம் தமிழ் கட்சி குறித்து தவறான தகவல்களை பரப்பியதற்காக, நாம் தமிழ் கட்சியை தொடர்ச்சியாக குறிவைத்து அவதூறு பரப்புவதற்காக எஸ்பி வருண்குமார் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நாம் தமிழ் கட்சி எடுக்க துவங்கி இருக்கிறது. இதற்கு நிச்சயம் எஸ்பி வருண்குமார் அவர்கள் பதில் சொல்லணும். ஒருவேளை அவர் பக்கம் நியாயம் இருந்தால் நீதிமன்றம் அவர் பக்கம் நிற்கட்டும், நாம் தமிழ் கட்சியின் பக்கம் நியாயம் இருந்தால் நாம் தமிழ் கட்சி பக்கம் நிற்கட்டும். நீதிமன்றத்தில் கொஞ்சோண்டு நீதி இன்னும் மிச்சம் இருக்குல்ல, இன்னும் நேர்மையான நீதிபதிகள் இந்தியாவில் இருக்காங்கல்ல, இந்திய சட்டத்தையும் இந்திய நீதிமன்றத்தையும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம் தமிழ் கட்சி முழுமையாக நம்புகிறது. மக்களால் கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்களால் வாக்கு செலுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிற நாம் தமிழ் கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சி என்று சொன்னதற்கு நிச்சயம் திரு எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் பதில் சொல்லணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசறை சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.